தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/5/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் மதியம் 2:52 வரை பிறகு திருவாதிரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து. விரைவிலே குரு பேச்சு நிகழவிருக்கிறதுனால குருவை பற்றின பயோடேட்டா சொல்லிக்கிட்டு வர்றேன். நேற்று முன்தினம் சொன்னேன், குருவுக்குள்ள அந்த பயோடேட்டாவை கவிதையாகவே சொன்னேன். தங்கமுன் உலோகமாகும், தனி புஷ்ப ராகம் ரத்தினம், மஞ்சளோ ஆடையாகும், வாகனம் யானையாகும் அப்படின்னு. மிஞ்சிடும் சுவை இனிப்பு, மேலான கடலை தானியம். இந்த கடலை இருக்கே, கொண்ட கடலை தான் அதுக்குள்ள தானியம். அந்த கடலையை நம்ம மாலையாக்கி சில பேர் போடுவாங்க. ஆனால் அப்படி ஊசியில் குத்தி மாலையாக்கி எல்லாம் போடக்கூடாது. அந்த தானியத்தை இங்கே தானமாக கொடுக்கலாம். அது முன்னால் பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வீட்டில் உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் கோயில்களில் அது தானமாக கொடுக்கறது நல்லது. அதுக்கு தானியம். அஞ்சிடும் மாந்தருக்கு ஆறுதல் அவரின் பார்வை. அவருடைய பார்வை தான் நாம் அஞ்சு கொண்டு இருக்க வேண்டாம், அதனுடைய பார்வை நமக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அரசுவோ சமித்து ஆகும். இதுக்குன்னு உள்ள சமித்து இருக்கே, ஆள் அரசு பொருசுன்னு சொல்லி இந்த ஹோமத்தில் போடுவாங்க. அதில் அரசுங்கிறது அரச மரத்தினுடைய அந்த பட்டைகள் எல்லாம் இதுக்கு சமித்து ஆகுது. என்ன காரணம்னா, இப்போ அரசு மரத்தை சுற்றுறோம். எதுக்கு சுற்றுறோம் அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை பேர் வேண்டும் அப்படிங்கிறவங்க அந்த காலத்தில் அரச மரத்தை சுற்றி வருவாங்க. அதிகாலையில் அரச மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையாரும் இருக்கும், நாகமும் இருக்கும். அந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அல்லது குழந்தை பிறக்கும்னு ஒரு ஐதீகம். அதுக்கு காரணம் புத்திர விருத்திக்காக உள்ள கிரகம் எது அப்படின்னா குரு தானே. குரு புத்திரகாரகன் அப்படிங்கிறது. ஆகையினாலே தான் இவருக்குள்ள சமித்து அரசு சமித்துன்னு வச்சிருக்காங்க. அரசுவோ சமித்து ஆகும், அதி தேவதை பிரம்மாவாகும். குரு ஒருத்தனுக்கு 10ஆம் இடத்துல இருந்தால் அவர் பிரம்மாவையும் கும்பிடணும். பிரம்மாவுக்குன்னு தனி ஆலயம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா, தனி ஆலயம் கண்டியூரில் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு இடத்துல தான் இருக்குது. இப்போ உத்தமர் கோயில்னு ஒன்று திருச்சிக்கு பக்கத்தில், அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் அங்கே பிரம்மா இருக்குது. அந்த மாதிரி அந்த பிரம்மா இதுக்கு அதிதேவதை, குருவுக்கு அதிதேவதை பிரம்மா. சிவன் கோயிலுக்கு நம்ம போகிறோம், சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் ஒரு பக்கம் பிரம்மா இருக்கும், இன்னொரு பக்கத்தில் துர்க்கை இருக்கும். யாருமே அந்த பிரம்மாவை கும்பிடுறதே இல்லை. நம்மளுடைய படைப்பு தெய்வம் பிரம்மா. குரு ஆதிக்கம் இருப்பவர்கள் 3, 12, 21, 30 தேதியில் பிறந்தவங்க, குரு உச்சம் பெற்றவர்கள், மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கவங்க, அதே மாதிரி குரு சொந்த வீடான தனுசு மீனத்தில் இருக்கவங்கலாம் இந்த பிரம்மாவை கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும். அதை கும்பிட 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 உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி ஆகும், வசதிகள் பெருகும். நீங்கள் எது நினைச்சிங்களோ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா அது படைப்பு தெய்வம். ஆகையினாலே அதிதேவதை பிரம்மாவாகும், அரசுவோ சமித்து ஆகும், அதிதேவதை பிரம்மாவாகும். வரும் உச்சம் கடகம் ஆகும், மகரமோ நீச்சமாகும். இப்போ உச்சமாக இருக்கணும் அப்படின்னா கடகராசியில் உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கடகத்தில் குரு வந்தால் உச்சம். இப்போ வரப்போகுது எப்போ? 26/5/2026 வரப்போகுது. இன்னைக்கு 19/5. வாக்கிய கணித ரீதியாக 26/5, திருக்கணித ரீதியாக 1/6. என்ன இருந்தாலும் இப்போ கடகராசிக்கு வரப்போகுது குரு பயிற்சி. மிகப்பெரிய மாற்றம், உச்சமான வருது குரு. அந்த குரு இங்கே வந்துச்சுன்னா உச்சம் பெறுவது வரும் உச்சம் கடகமாகும், மகரமோ நீச்சமாகும். அதுக்கு 7ஆம் இடம் மகரத்தில் குரு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீச்சம், வலிமை இழந்திருக்கு. அதனால குரு தசை நடந்தால் போராடி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தரும் தனுசு மீனம் மட்டும் தன் சொந்த வீடராகும். தனுசுலையோ மீனத்திலேயோ குரு இருந்தா அது குருவுக்கு சொந்த வீடு. குரு திசை 16 ஆண்டு. திசாபுத்தி பாருங்க, 120 ஆண்டுகள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. சூரிய திசை 6 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், ராகு திசை 18 வருடம், குரு திசை 14 வருடம். அதுக்கு பிறகு சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம், கேது திசை 7 வருடம், சுக்கிர திசை 20 வருஷம். மொத்தம் கூட்டினா 120 ஆண்டு. 120 ஆண்டு முற்காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அதில் பாதி 60ல் இப்போ மணி விழான்னு பண்ணிக்கிறாங்க. பிறகு 80, 100ல் சதாபிஷேகம் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. குரு திசை 16 ஆண்டு கொடுத்திடும் யோகமாமேன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பயோடேட்டாவை பற்றிய கவிதை இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி, விரைவில் சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு மிகச்சிறந்த நாள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிடம் கட்டுவது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துகின்ற நாள். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும், வருமானம் உயரும், வழக்கு சாதகமாக முடியும். விரயச்சனியாக இருந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் போட்டிகளை சமாளித்து புது முயற்சிகளிலே வெற்றி காணுகின்ற நாள். புகழ் கூடும், பொருளாதார நிலை உயரும், அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். மாமன் மைத்தூர் வழியில் மனதுக்கினிய சம்பவமும் உங்களுக்கு நடைபெறும். கடைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டு.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகமும் இருக்கிறது, சுக்கிரனும் கூட இருக்கின்றார். எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்திலே கூட நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த இலாகா மாற்றங்கள் கிடைக்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாளில் நினைத்தது நிறைவேறும். யோகமான நாள். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமாக முடியும் நாள். சோகங்கள் மாறி சோகங்கள் கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இழந்த பதவியை மீண்டும் பெறக்கூடிய யோகமும் உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்திற்கு கேது இருப்பதனாலே நேசித்தவரோடு யோசித்து பேசுகின்ற நாள். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவது கொஞ்சம் கடினம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். செய்யும் தொழிலே சில மாற்றங்களை செய்ய முற்படுவீர்கள். உடல் நலத்திற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. திடீரென பயணங்களை மாற்றும் அமைப்பும் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சக்தி வழிபாடு, அதாவது பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 10லே குரு, சுக்கிரன், சந்திரன் லாபாதிபதி 10ல் இருக்கின்றார். எனவே லாபம் சிறப்பாக வரும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அது கைகூடும். வியாபாரத்திலே வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 7லே சனி இருக்கிறாரே, இடையூறுகள் உண்டா என்று நினைக்கலாம். உண்மைதான். கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ இருக்கலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். வாகன மாற்றம் செய்ய உகந்த நாள் இது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். அமைதியான வாழ்க்கைக்கு ஆனந்தமான வாழ்க்கையும் அமைய நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். காரணம், உங்கள் ராசிக்கு 7லே செவ்வாய் இருக்கின்றார். செவ்வாய் பார்வை இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கடினமான வாக்குகளாக வரலாம். அதாவது கோபத்தோடு நீங்கள் பேசக்கூடிய சூழல் உருவாகலாம். என்ன இருந்தாலும் கோபத்தை குறைத்துக் கொண்டு இன்று செயல்படுவது நல்லது. அதே நேரம் உங்கள் ராசிக்கு 5லே ராகு இருக்கின்றார். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளவும், அதே நேரம் பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்காகவோ அல்லது கல்யாணம் சம்பந்தமாகவோ நீங்கள் முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சி கைகூடும். குறு பார்வை ராசியில் இருக்கின்ற பொழுது சுப செலவுகளை அதிகரிக்க வேண்டும். எனவே வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டி வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். அல்லது குழந்தைகளுக்கான சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை செலுத்தலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு நீங்கள் உதவி செய்தால் கூட அது தீமையாக தெரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவு கூடும். குடும்ப சுமையும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். என்ன இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்று வருவதனாலே இன்று நீங்கள் முழுமையாக இறை தியானத்தில் இருப்பது நல்லது. குறிப்பாக அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானுக்குரிய கவச பாராயணங்களை எல்லாம் படித்து நீங்கள் காரியத்தை செய்தால் இடையூறு சக்திகள் தானாகவே விலகி ஓடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொடுப்பது வழிபாடுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு நேற்று பாதியில் என்ற பணி இந்த மீதியும் தொடரும் நாள். நெஞ்சமகன் சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. 4லே சனி இருக்கின்றார். இல்லத்தில் கல்யாண கனவுகள் நனவாகலாம். அதாவது பிள்ளைகளுடைய கல்யாணத்திற்காக செய்த முயற்சிகள் இதுவரை தடையாக இருந்தாலும் இப்பொழுது அது தீவிரமாக அந்த முயற்சியில் ஈடுபட்டு அதை நீங்கள் முடித்து கொடுத்து விடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள், கடைதிறப்பு விழா, கட்டட திறப்பு விழா போன்ற நல்ல காரியங்கள் இல்லத்தில் அடுக்கடுக்காக நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். குரு பயிற்சியாக போகின்றது. இன்னும் ஒரு வாரத்திலே குரு பயிற்சி நிகழவிருக்கின்றது. அதற்குள் குரு பார்வைக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும். எனவே வீட்டில் இதுவரை கடந்த ஓராண்டாக தங்கு தடையாக இருந்த காரியங்கள் இனி தானாகவே நடைபெறலாம். குறிப்பாக இன்று தினம் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். இன்று நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு 6லே குரு இருக்கின்றார். 4லே செவ்வாய் இருக்கின்றார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு அலைபேசி மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு அதிகாலையிலேயே வரலாம். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் வேண்டிய சலுகைகளையும் கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் ராகு, பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அந்த எண்ணங்கள் நிறைவேறலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இதுவரை உங்களுக்கு கெடுபிடியாக இருந்தவர்கள் இப்பொழுது இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் 3 செவ்வாய் இருப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வாங்கல் கொடுக்கர்கள் உங்களுக்கு ஒழுங்காகும். ஒரு காலத்தில், என்றைக்கோ ஒரு காலத்தில் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபம் தந்து அந்த லாபத்தை கொண்டு நீங்கள் கடன் சுமைகளையும் குறைத்துக் கொள்வீர்கள். தொழிலுக்கும் மூலதனமாக ஆக்கிக் கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கைகூடும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் நாள். துயரங்கள் துள்ளி ஓட வழிவகுத்துக் கொள்வீர்கள். நினைத்தது நிறைவேறும் விதத்தில் இன்றைக்கு கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. 2ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் 2இல் இருக்கின்றார். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். வருமான பெருக்கமும் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக முயற்சிக்கும் ஆற்றலையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.